எப்பா சாமி டேய் ஒத்துக்கிறோம்டா. பாரு நாளையில இருந்து இந்த அரசு ஊழியருக்கு தனியா சாப்பாடு கொடுங்க, இல்ல எனக்கு சாப்பாடு கொடுங்க. இவன் கூட எல்லாம் என்ன நான் பேசுற பேச்சுல ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியா? நான் மிஸ் பண்ணிட்டேனே. அண்ணே கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். இந்த குடும்பத்தினுடைய தலைவர் மிஸ்டர் பாண்டியன அது பசங்களை பத்தி கவலையே படாத அவரை ஆசை என்னங்கறத பத்தி கவலையே படாம இருந்த ஒரு மனுஷனை வேற ஒரு ஆளை மாத்திருக்கல. என்னப்பா தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல எனக்கு நிஜமாவே தெரியல. அப்படியா மாமா? என்னெல்லாம் செய்யலன்னு எல்லாமே எனக்கு சொல்லணே. அதுக்கப்புறம் தானே ஒரு அம்மா எனக்காக ஸ்பெஷலா ஏதோ கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, ராசா. நானா? நான் வாயை தரேன். எதுக்குமா? ஒண்ணும் இல்லம்மா. ஒரு ஸ்பூன் உப்பை உன் புருஷன் நல்லா வாங்கிட்டாரு. வச்சுக்கிட்டு இருக்க? நீங்க பேசின பேச்சுக்கு 4 பச்சை மிளகாய் அரைச்சு வாயில தேய்ச்சிருந்தாலும் தப்பு கிடையாது. கவலைப்படுறவர் தான் ரொம்ப நல்லவர். நீ தாண்டா மாறி போயிட்ட. ஐயோ பேசவே கூடாதுடா. ஏமா நீ தானமா அந்த சென்ட் அடிச்சுக்கிட்ட? டேய், டேய், டேய். உன்னை வாய் திறக்கூடாது சொல்லிட்டேன். வாயை திறக்காம எப்படிமா சாப்பிடுறது? ஆ? ஓகே. வச்சிருக்கணும். இந்த நட்சத்திரத்துல பெருசா இவரு சாதனை பண்ணிட்டாரா? சாதனை அப்படி. டேய், என்னடா என்ன முடங்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. யார் வந்திருப்பாங்க? வீட்ல இருந்து தான் யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்க. சரி, போ, போய் பார்த்துட்டு வா, போ. வந்திருக்கிறதா சொன்னா, ஆனா யாரையும் காணோம். எங்க என்ன உன்னை பார்க்கணும் பேசணும்னு நிறைய நினைக்கிறேன். ஆனா அதுக்கான வாய்ப்பே கிடைக்கும். எதுக்குங்க? எதுக்கு நீங்க எங்க அண்ணனுக்கு கண்ணுல படாம என்னை பார்க்கணும்? அவங்க போ. அரசி நான் மாறிட்டேன் அரசி.